வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிற எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டே 16ல உளவியல்ல பேப்பர் 2ல இன்னைக்கு நடந்த எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 12/2/2023 ஃபார்னூன் செஷன்ல கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தாங்க. சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு ஆன்சர் தவறாக இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா படிக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆன்சரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஏதாவது 1 or 2 வந்து எனக்கே தெரியாமல் கூட தவறாக இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சோஷியல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டிபெண்ட்ஸ் ஆன். ஒரு தனி மனிதனின் சமூக தொடர்பு எதை சார்ந்ததுன்னா அவருடைய விருப்பத்தை சார்ந்தது, இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஹூ செட் தட் மேன் க்ரோஸ் இன்டு வாட் ஹிஸ் என்விரான்மெண்ட் மேக்ஸ் ஹிம் டு பி. மனித வளர்ச்சியின் பங்கு அவர் சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா ஜேபி வாட்சன். ஓகேங்களா? ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி வந்து அவன் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னது யாரு? ஜேபி வாட்சன். The emotions like affection, curiosity and joy are very helpful and essential to the normal development belongs to what? இயல்பான மேம்பாட்டிற்கு மிகவும் உதவியாகவும் மற்றும் தேவையானதாகவும் உள்ள மனவெழுச்சிகளை நாட்டம், ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சி போன்றது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த வகையை சார்ந்ததுன்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நேர்மறையான மன எழுச்சி. சரிங்களா? அது என்னன்னு சொல்றாங்க? நேர்மறையான மன எழுச்சி. கோஹல்பர்க்ஸின் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். கோஹல்பர்க்கின் நன்னடத்தை வளர்ச்சி கோட்பாடானது எவருடைய அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தழுவியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருடையதுன்னா பியாஜே. பியாஜேவுடைய அறிவு வளர்ச்சி கோட்பாட்டை தழுவி உருவாக்கப்பட்டது தான் கோல்பர்க்கின் நன்னடத்தை வளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The WHO report Prevention of Mental Disorders was published in. WHO அறிக்கையின்படி மனநல கோளாறுகள் தடுப்பு டேஷ் ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. எந்த ஆண்டுன்னா 2004. சரிங்களா? 2004. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் இஸ் நாட் ஏ சைக்காலஜிக்கல் காஸ் ஆஃப் ஜுவைனல் டெலிக்வன்சி. குழந்தைகளின் நெறி பிறழ்வுக்கு டேஷ் உளவியல் காரணம் அல்ல. எது வந்து ஒரு முக்கியமான காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம் கிடையாது அவர்கள் தவறு செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், வெர்னன்ஸ் ஹைரார்கியல் தியரி இஸ் ரெஃபர்டு டு. வெர்னானின் நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு என்பது டேஷ் உடன் தொடர்புடையது. அவர் எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவுடன் தொடர்புடையதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? வெர்னானின் நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு நுண்ணறிவுடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, தியரி ஆஃப் சைக்கோ அனலிட்டிக் அப்ரோச் வாஸ் டெவலப்டு பை. உள பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னா நம்மளுடைய ஃப்ராய்டு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகேங்களா? உள பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் ஃப்ராய்டு. அடுத்து பாருங்க. The items like analysis, synthesis, diagnosis, prognosis, counseling and follow up are found in. பகுத்தல், தொகுத்தல், குறையறிதல், வருவதுரைத்தல், அறிவுரை பகிர்தல் மற்றும் பின்தொடர் போன்ற உருப்படிகள் டேஷில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. எதனில் உள்ளதுன்னா டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல். An achievement test aims. அடைவு சோதனையின் நோக்கமானது கீழ்கண்ட எதை மதிப்பிட உதவுகிறதுன்னு கேட்குறாங்க. எதை மதிப்பிட உதவுகிறதுனா டு அசஸ் த நாலேஜ் அண்ட் ஸ்கில் அட்டைன்மெண்ட். உண்மையான அறிவு மற்றும் திறன் அடைதலை மதிப்பிட உதவுகிறது. எவ்ரி கண்ட்ரி மேக்ஸ் எஃபர்ட்ஸ் டு கரெக்ட். ஒவ்வொரு நாடும் டேஷ் நபர்களை சரிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நபர்களை சரிப்படுத்தினா ஜுவைனல் டெலிக்வன்சி, இளம் குற்றவாளிகளை சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எல்லா நாடுமே எடுத்துக்கொண்டு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. According to Freud, which one of the following concept denotes the human personality made up of operating at conscious and subconscious level? கீழ்கண்ட எந்த ஒரு கருத்து ஃப்ராய்டின் கூற்றுப்படி மனித ஆளுமை என்பது நனவு மற்றும் துணை நனவு நிலைகளுக்கிடையேயான இயக்க செயலினால் ஆக்கப்படுவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னன்னு சொல்றோம்னா ஈகோ. சரிங்களா? அந்த நிலைக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? ஈகோ.
How many stages are discussed by Piaget about children's cognitive development? குழந்தைகளின் அறிவுசார் வளர்ச்சி குறித்து பியாஜே எத்தனை நிலைகளை குறிப்பிடுகிறார்னு கேட்கிறாங்க. எத்தனை நிலைகள்னா 4 நிலைகளை பியாஜே குறிப்பிடுகிறார். சரிங்களா, 4 நிலைகள். Dash is a procedure for steadying attachment in which a caregiver leaves a child alone with stranger for several minutes and returns. டேஷ் என்பது இணைப்பை படிப்பதற்கான ஒரு செயல்முறையாகும். இதில் ஒரு பராமரிப்பாளர் ஒரு குழந்தையை அந்நியருடன் பல நிமிடங்கள் தனியாக விட்டு திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் டெஸ்ட், விசித்திரமான சூழ்நிலை சோதனை. அதுக்கு பேர் என்னன்னா விசித்திரமான சூழ்நிலை சோதனை. Who introduced open book examination, tutorial sessions, study guides and take home exercises to reduce the stress of examination? தேர்வு அழுத்தத்தை குறைக்க திறந்த புத்தக தேர்வு, தனிமுறை பயிற்சி அமர்வு, கற்றல் வழிகாட்டல்கள் மற்றும் வீட்டு பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னா ப்ளூம். சரிங்களா, ப்ளூம் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. Who explained the relation between soul and the body? ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள உறவை விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். சரிங்களா, அரிஸ்டாட்டில். Which one can be used as a powerful motivating force in the field of education? கல்வி கற்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடப்பகுதியில் ஊக்கப்படுத்தும் ஒரு உந்து சக்தியாக விளங்குவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு உந்து சக்தியாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அண்ட் கோஆப்ரேஷன். சரிங்களா, நம்ம பசங்களுக்கு இடையே இருக்கிற இந்த போட்டி மற்றும் கூட்டுறவு. Development process in the direction of the longitudinal axis is known as dash development. நீளமான அச்சின் திசையில் வளர்ச்சி தொடங்குகிறது என்பதனை டேஷ் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அது என்ன வளர்ச்சின்னு சொல்றோம்னா செஃபலோகார்டல். சரிங்களா, செஃபலோகார்டல் அதாவது தலைவால். எரிக் ஹெச் எரிக்சன் இஸ் அ ப்ரொஃபவுண்டர் ஆஃப். எரிக் ஹெச் எரிக்சன் உருவாக்கிய கொள்கை என்ன கொள்கை அவர் வந்து உருவாக்கியாரு அப்படின்னு கேட்குறாங்க. எரிக்சன் உருவாக்கிய கொள்கைக்கு பேர் என்னன்னா சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். சரிங்களா, எரிக்சன் உருவாக்கிய கொள்கைக்கு பேர் என்னன்னா உள சமூக வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the child's moral development depends upon one of the following. குழந்தையின் ஒழுக்க மேம்பாட்டு கீழ்கண்டவற்றுள் ஒன்றை சார்ந்துள்ளது. எதை சார்ந்துள்ளதுன்னா எமோஷனல் டெவலப்மெண்ட், மன வளர்ச்சி மேம்பாட்டை சார்ந்துள்ளது. As per Terman's classification, the intelligent quotient for being classified as moron is. டெர்மன் வகைப்பாட்டின்படி பேதையராக வகைப்படுத்தப்படுபவருடைய நுண்ணறிவு ஈவு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய ஈவு நுண்ணறிவு ஈவு வந்து 50-60 தான் இருக்கும்னு சொல்றாங்க. Which is not the characteristics of learning in the following statements? கீழே குறிப்பிடவற்றுள் எது கற்றலின் பண்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுனா லேர்னிங் இஸ் டைரக்ட்லி அப்சர்வல். கற்றல் என்பது நேரிடையான உற்று நோக்கல் என்பது தவறான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. Political psychology has proved useful to the leader and politicians in developing qualities of dash for leading the masses. பெரும்பான்மை மக்களை வழி நடத்துவதற்கு டேஷ் தரங்களை மேம்படுத்துவதில் அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்களின் பயன்களை நிரூபிப்பது அரசியல் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுனா லீடர்ஷிப், தலைமையினுடைய. ஓகேங்களா, Gordon, Alford and R.B. Kettle are the main propagators of dash approach. Gordon, Alford மற்றும் R.B. Kettle எந்த வகை அணுகுமுறையை பரப்பியவர்கள் கேட்குறாங்க. எந்த வகை அணுகுமுறைனா ட்ரைட், தனிக்கூறு அணுகுமுறை. Except one which are all covered in the concept of classroom setting. வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்றை தவிர அனைத்தும் உள்ளடக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதை தவிரனா செல்ஃப் செட்டிங், சுய அமைப்பை தவிர மீதி எல்லாமே வந்துட்டு வகுப்பறை அமைத்தல் கருத்துல உள்ளடங்கியதுன்னு சொல்றாங்க. Perceptual skill will be developed in this stage. கண்டுணர் திறன் இந்த நிலையில் மேம்படுகிறது. எந்த நிலையில மேம்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்ல, தொட்டு உணரும் பருவத்துல தான் கண்டுணர் திறன் வந்து நிலை வந்து மேம்படுகிறதுன்னு சொல்றாங்க. The range of intelligence quotient were identified as slow learners is. மெதுவாக கற்போருக்கான நுண்ணறிவு ஈவு. பாருங்க, நுண்ணறிவு ஈவுலயே 2 கொஸ்டின் நம்மளுக்கு வந்துருச்சு. நுண்ணறிவு ஈவு அறியப்பட்ட அளவு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அளவு என்னன்னா 70 to 80. சரிங்களா, 70 to 80 வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான நுண்ணறிவு ஈவு, இன்டெலிஜென்ட் கோஷன்ட்.
Through mental hygiene, we try to improve the personality of the individual through inhibitory measures stated by தனி மனித ஆளுமையை வளர்க்க மனச்சுகாதாரம் மூலம் முயற்சி செய்கிறோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா தாமஸ் வி மோர். ஓகேங்களா, தாமஸ் வி மோர். The behavior related to extrasensory perception comes under dash psychology. மிகைப்புலன் காட்சி சார்ந்த நடத்தைகள் டேஷ் உளவியலின் கீழ் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த உளவியலின் கீழ்னா பாரா இணை உளவியலின் கீழ் அமையும். லாஸ்ட் கொஸ்டின். முசோலினி இஸ் சைட்டட் அஸ் டேஷ் லீடர். முசோலினி டேஷ் தலைவராக பார்க்கப்படுகிறார்னு கேட்குறாங்க. சர்வாதிகாரி, டிக்டேட்டர். அவர் ஒரு சர்வாதிகாரியாக பார்க்கப்படுகிறார். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்மளுக்கு இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, சோஷியல் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.